ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்குற எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக அதுவும் காலேஜ் ஜாயின் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக வந்து ஸ்கேமில் மாட்டுறது. இன்ஃபேக்ட் நானே ஒரு 2-3 ஸ்கேமில் மாட்டி அதுலேருந்து தப்பிச்சு வந்ததெல்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணால் நீங்கள் வந்துட்டு அதில் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் காலேஜ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்கேம் அப்படின்னா என்ன? ஸ்கேம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஏமாத்துறது செகண்டரி. நம்ம அதுல வந்து ஏமாறாம அதுல மாட்டாம இருக்கிறது எப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் வந்துட்டு ஒரு செகண்ட் இயர் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறப்ப இது வந்து யூஸ்வலா நடக்கும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்கேயாச்சும் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிக்கிறவங்களுக்கு நிறைய போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இது படிச்சுட்டு இருக்கிறப்பே வேலை, படிச்சுட்டு இருக்கப்பே 30,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு போஸ்டர் பார்த்தப்ப அது என்னன்னா ரைட்டிங் ஜாப் ஆர் டைப்பிங் ஜாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருந்தாங்க. நீங்க உங்க ஃப்ரீ டைம்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. கேட்க நல்லா தானே இருக்கு, நம்மளும் செமஸ்டர் லீவ்ல தானே இருக்கோம்னு சொல்லி அது என்ன ஏதுன்னு ஃபர்தரா வந்து நான் டீடைல்ஸ் கேட்டேன். நான் எந்த இடம் என்ன ஏது எதுவுமே மென்ஷன் பண்ணல. டீடைல்ஸ் கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி PDF ஃபார்மேட்ல அனுப்பிடுவோம். அதை நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ல நாங்கள் கொடுக்குற ஃபாண்டில் சைஸ்ல நீங்கள் வந்து எழுதி டாக்குமெண்ட்டாக எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். 50 டாக்குமெண்ட்ஸ்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு பேஜுக்கே ஆல்மோஸ்ட் 300-400 கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு பேஜுக்கு வந்து 50 ரூபீஸ் 70 ரூபீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா நீங்க வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 1500 கட்டணும். நீங்க மந்த் எண்ட்ல வந்து இது டபுளா வாங்கிக்கலாம், அரேல்ஸ் இதை வந்து நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்க என்ட்ரி ஃபீஸா வந்து 1500 வந்து பே பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பவே வந்து நான் யோசிச்சேன். ஆனா அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து பெருசு. மந்த் நமக்கு ஒரு 40,000 கிட்ட வந்து கையில நிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பயே வந்து நம்ம வந்திருக்கணும். அது புரியாம நான் வந்து 1500 கொடுத்து அவங்க கொடுத்த எல்லா பேப்பரையும் வந்து நான் டைப் பண்ணி டாக்குமெண்டா சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொன்று சொல்றாங்க, இதுல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து குறையும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, எப்படி குறைஞ்சாலும் பாதிக்குறையா வராம போவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் அமிச்சதுல வந்துட்டு 30 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சான். நான் அமிச்ச பேஜ் வந்து எப்படின்னா ஒரு நியர்லி ஒரு 50-60 பேஜுக்கு மேல, 100க்குள்ளனா 50-60க்கு மேல. அதுல வந்து 30 மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அமௌண்ட்டே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க அனுப்புற ஃபார்மேட் வந்து இட்டாலியன் ஃபாண்ட்ல இருக்கும். அந்த ஃபாண்டே வந்துட்டு கர்சிவ் லெட்டர்ல இருக்கும். அதை நம்ம வந்து டைம்ஸ் நியூ ரோமன்ல மாத்தி எழுதி கொடுக்கணும். அந்த லெட்டர் ஃபார்மேட்டே வந்து நமக்கு புரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதை வந்து மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கறதே சொன்னாங்க. அதனால என்ன ஆச்சு, 20,500 புஷ்ன்னு போயிடுச்சு. இதை நான் போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து கரெக்டா பண்ணிருக்க மாட்ட, அதனாலதான் உனக்கு இப்படி ஆயிருக்கும். நான் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாம நான் ஒரு வாட்டி பண்ணி நீ ஒரு வாட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதை நம்ம வேணாம்னு சொல்லி கேட்காம அவங்களும் அதை நம்பி 1500 போட்டு திருப்பி அதே மாதிரிதான் அவங்களுக்கு வந்து 2 மிஸ்டேக் வந்துச்சு. 2 மிஸ்டேக்கும் உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. ஏன்னா இது ஒரே நாள்ல முடிக்கிற வேலை கிடையாது. இது எப்படியுமே 15 days ஆகுது டைம் வந்து எடுக்கும். அப்படி பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க இது ஆர்வமா நம்ம முடிச்சிருவோம் அவங்கதான் கரெக்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப அமௌண்ட் தான் வந்து நமக்கு லாஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஸ்கேம் நான் வந்து மாட்டினது. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ்ல வந்து நிறைய ஸ்கேம் நடக்கும். எப்படின்னா நீங்க ஒரிஜினலா தான் இருக்கும் எல்லாமே. நீங்க கம்பெனிக்கு வாங்க, வேலை செய்யுங்க, ஆனா உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடையாது. நீங்க தான் வந்துட்டு செய்யற வேலைக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னும் நல்ல கம்பெனிலலாம் நான் வந்து MNC-லாம் இந்த மாதிரி நடக்காது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல அந்த மாதிரி தான் நடக்கும். எப்படின்னா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு உள்ள போயிட்டோம்னா நம்மள்ட்ட இருந்து எல்லா வேலையுமே வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கு ஸ்டைஃபண்டும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு வந்துடும். ஒரு சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் பெருசா யூஸ் ஆகுற மாதிரியும் இருக்காது நமக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லேயே வந்து சில கம்பெனிஸ் வந்து ஸ்கேம் நடக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, இது ஒர்க் ரிலேட்டடா தான் நிறைய ஸ்கேம் வரும். இப்போ 3rd இயர் ஃபைனல் இயர் வந்துட்டீங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு என்ன ஸ்கேம் வரும்னா, கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த மாதிரி எங்க கம்பெனில செலக்ட் ஆயிட்டீங்க, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாட்டி வந்துச்சு எனக்கு. கான்டாக்ட் பண்ணிட்டு நான் என்ன டீடைல்ஸ்ன்னு கேட்கறேன். அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. கூகுள்ல போய் போட்டு பாக்குறேன், அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது. எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. சரின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சு பார்த்தேன். நீங்க போய் பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேர்ல போய் பார்த்தோன்னா அது எப்படி சொல்றது, 10க்கு 10 ரூம் தான். இது எனக்கு நடக்கல, என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட். 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்ல ஒரு லேடி உட்காந்துட்டு வந்து ஆப்போசிட் வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அது வந்து இன்டர்வியூவா. ஒரு இன்டர்வியூ எப்படி அப்படி நடக்கும், அந்த இன்டர்வியூங்கிற மாதிரி
உங்க பேர் என்ன, உங்க செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க, 10th லெவல் மார்க், 12th லெவல் மார்க், ஓகே உங்களுக்கு ஒர்க் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ரிட்டன் ஃபார்ம்ல வந்துட்டு அது பார்க்க எப்படி இருக்கும்னா டாக்டர் சீட் மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட ஆஃபர் லெட்டருக்கு நீங்க 2500 மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த லெட்டர் வரையுமே புரியல உங்களுக்கு இதுல என்ன கிடைக்க போகுதுன்னு. அந்த லெட்டர் நம்ம கையில வாங்கணும்னா நம்ம 2500 பே பண்ணணுமா? அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில போய் நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 1000 rupees வந்து பே பண்ணணுமா? எதுக்கு நம்ம ஜாயின் பண்றதுக்கு நம்ம வந்து காசு கொடுக்கணும்? அதுக்காக தான் நம்ம படிச்சு ஸ்கில் எல்லாம் வளர்த்துட்டு போறோம். சோ அப்படி ஒரு ஸ்கேமுமே வந்துட்டு நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. இன்னொன்னு இன்டர்ன்ஷிப்ஸ்ல வந்து நிறைய நடக்கும். இது வந்து இன்டர்ன்ஷிப் போக வேணாம், ஓபி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கு சும்மா போன் மட்டும் அடிச்சு இந்த மாதிரி எங்களால வர முடியல, நாங்க நாளைக்கு வரோமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு டேட்ல வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வாங்க, உங்களுக்கு 1 week இன்டர்ன்ஷிப் 1 month இன்டர்ன்ஷிப் இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து நாளைக்கு டேட் இல்ல அடுத்த நாள் டேட் இல்ல இன்டர்ன்ஷிப் மாத்திக்கலாமான்னு கேக்குறப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நாங்க வேணா உங்களுக்கு சர்டிபிகேட் அனுப்பிச்சிடறோம், நீங்க சர்டிபிகேட் காஸ்ட் மட்டும் 350 அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியுமே வந்துட்டு நிறைய நடந்திருக்கு. ஸோ மேஜரா நிறைய விஷயம் அஃபெக்ட் ஆகிற இடம் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி அஃபெக்ட் பண்றது, அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ்ல, அப்புறமா ஜாப் போறப்ப நீங்க இவ்வளவு கட்டணும் இவ்வளவு கட்ட வேணான்னு. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்டா இதுதான் வந்து மேஜரான ஒண்ணா எனக்கு ஸ்கேமா இன்னும் தெரியல. பட் நான் அதுல வந்துட்டு வேணான்னு வெளில வந்துட்டேன். எப்படின்னா ஒரு கம்பெனில இருந்து கால் வந்துச்சு, எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கால் வந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு, வந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி நான் என் ஃப்ரெண்டோட போய் அட்டன் பண்ணி பார்த்துட்டு வந்தப்ப என்னாச்சுன்னா அவங்க நிறைய ரொம்ப நேரம் வளவளன்னு பேசிட்டு இருந்தாங்க. 8 மணி வரை ஒரு ஹச்ஆர் எப்படி உட்காந்து பேசுவாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்டா தான் தெரியுது நீங்க கோர்ஸ் ஃபீஸ் வந்து கட்டணும் ஒரு 6000 அப்படின்னு. இது வந்து காலையிலே ஆக்சுவலா சொல்லிட்டாங்க. காலையிலே வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி கோர்ஸ் தனியா படிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு வரணும் போல. ஆனா அவங்க பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஃபீஸ் கட்டினாலே நீங்க டைரக்டா வந்து வேலைக்கு வந்துடலாம், ஃபீஸ் கட்டி நீங்க 6 month ட்ரைனிங் போகும் தான், ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா உங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நாங்க வேலைக்கு எடுத்து போனாங்க. கன்ஃபார்ம் நீங்க ஃபீஸை கட்டிட்டு அட்டண்டன்ஸ் மட்டும் ஃபுல்லா இருந்தா வேலைக்கு எடுத்து போனாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 1000 rupees மட்டும் கட்டிட்டு பேலன்ஸ் அப்புறம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தா ஒரு 2-3 நாளைக்கு போன் எல்லாம் பெருசா அவங்க ரஷ் பண்ணாதனால இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சோம். அப்புறம் இதான் உங்க ஆஃபர் லெட்டர் ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டரை பார்த்தோம்னா நமக்கு வேலை கிடைச்சிருக்கு, அந்த லெட்டர்ல ஒண்ணுமே இருக்காது. நம்ம அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இது ஆஃபர் லெட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து ஜாயினிங் டேட்டு இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலானே இருக்காது. சோ வந்து இது நான் கேட்டேன், இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுல வந்து கோர்ஸ் என்னைக்கு ஜாயின் பண்ணணும் ஓப்பனிங் டேட்டே நீங்க கொடுக்கல. இல்லம்மா நீங்க வந்து 6 month ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணணும், 3 months 6 months அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறமா உங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தான் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னா. சரி இதுக்கு எதுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும், நான் வேணா தனியா என் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இல்ல அப்பெல்லாம் நாங்க யாரையும் எடுத்துக்க மாட்டோம், நீங்க வந்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணிட்டு தான் உள்ள வர மாதிரி இருக்கும், இல்லாட்டினா வர முடியாது அப்படின்னாங்க. சரி அப்போ ஓகே வேணாம் நான் பண்றதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஏன்னா இப்ப நம்ம 3 months அந்த கோர்ஸ் வந்து முடிக்கிறப்ப நம்மள்ட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம வந்து அங்க ப்ராஜெக்ட் டீமோட ஒர்க் பண்ணணுமா, அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஒர்க் பண்ற மாதிரி இருக்குமா லாஸ்ட் 1 month. அப்ப நம்மளே ஃபீஸையும் கட்டி நம்மளே ஒர்க்கும் பண்ணி அது இன்டர்ன்ஷிப்பா இருக்கணும், நமக்கு ஸ்டைஃபன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளில படிக்கிற கோர்ஸா இருக்கணும். இவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றாங்க இது இன்டர்ன்ஷிப்ல நீங்க கோர்ஸ் பண்ணணும், கோர்ஸ் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணிட்டா நீங்க எம்ப்ளாயா இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நிஜத்துக்குமே இருக்கிற ஒரு கம்பெனி, கூகுள்ல ரேட்டிங்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி தான். ரேட்டிங்ஸ்னா இருக்கிற கம்பெனி, நல்ல ரேட்டிங்ஸ்னு சொல்ல, ரேட்டிங்ஸ் இருக்கிற கம்பெனி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் திருப்பி ஆல்ரெடி நிறைய பட்டுட்டோம், திருப்பி இந்த ஸ்கேம்லயும் எதுக்கு மாட்டிக்கிட்டுன்னு அதையுமே விட்டுட்டோம். சோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் இருந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஆனா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட முடிச்சவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்டாலுமே நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நேரத்துலதான் வந்து டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலா வந்து சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப அடிப்பாங்க. உங்க ப்ரொஃபைல் லிங்க்டின்ல பார்த்தோம், உங்க ப்ரொஃபைல் இந்த மாதிரி உங்க ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, நீங்க இங்கே வாங்க இவ்வளவு பே பண்ணுங்கன்னு சொன்னாலே வந்துட்டு அப்படிப்பட்ட ஆஃபரே வேணாம் அப்படிங்கறத வந்து நீங்க நினைச்சு வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு 3rd year final year தான் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை பே பண்ற சிச்சுவேஷன் வருதான்னு பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வேண்டாம், அதுக்கு நீங்க வேற ஏதாவது வேலையை பார்த்து கூட சம்பாரிச்சுக்கலாம். டெக்னிக்கல் சைடு போறோம் அதனால பே பண்ணி இப்ப ஒர்க் பண்ணுவோம் அதெல்லாம் வேணாம். ஆனா கோர்ஸ் வந்து வெளில காசு கொடுத்து படிக்கிறவங்க இருக்காங்க, கொஞ்சம் ஹையர் ஆன் பட்ஜெட் தான்.
50,000 கோர்ஸ் படிக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. தஞ்சாவூர்லயே வந்துட்டு 30,000 50,000 கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது அவங்களோட நாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணித்தரோம் அப்படின்ற சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அது நேர்ல போயிட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ல பேசி சேர்ந்து படிக்கிறது வேற. அது இல்லாம ஆன்லைன்லயே வந்துட்டு நாங்க சொல்லி கொடுப்போம், இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்பாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து 3rd இயர்ல படிக்கிறப்பதான் ஒருத்தவங்க போன் அடிச்சு ரொம்ப நேரம் வந்து பேசினாங்க ஒரு சார். இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வேணுமா மெர்ஜ் ஸ்டாக் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நல்லா லாஸ்ட் வரையும் பேசிட்டு 60,000 பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 60,000 வந்து ஓகே. ஆனா அப்ப அவங்க ரஷ் பண்ண நேரத்துல நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்காது. ஏதாவது பண்ணி நம்ம கோர்ஸை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா என்ன பண்றது? அது நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து வெளியில எங்கேயாவது படிச்சுட்டு நம்மளோட ஸ்கில்ல வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா டெவலப் பண்ணிட்டு அப்புறமா போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் போறீங்க, அதாவது உங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் போறீங்க அப்படின்னா ஸ்டைஃபண்ட் இருக்கிற இடமா போறீங்க. ஆர்எல்ஸ் வந்து நீங்க மிடில்ல இன்டர்ன்ஷிப் போறீங்கன்னா நீங்களும் யாருக்கு எதுவும் பே பண்ணாம அவங்க பே பண்ற கம்பெனினாலும் ஓகே, இல்லாட்டினா நாங்களும் பே பண்ண மாட்டோம் நீங்களும் பே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு மியூச்சுவல்ல இருக்கிற கம்பெனிஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலன்ற பட்சத்துல அங்க போய் நீங்க ட்ரை பண்ணலாம். மத்தபடி வேற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் அது பெரிய ஸ்கேம்ல கொண்டுட்டு போய் விட்டுரும். ப்ராப்பரா நம்பர் இருக்காது, ப்ராப்பரா வாட்ஸ்அப் இருக்காது, ப்ராப்பரா எதுவுமே இருக்காது. நான் இந்த 2500 கம்பெனின்னு சொன்னல, அது வெறும் அந்த சின்ன போன் இருக்குல்ல அதுதான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 3 போன் அடுக்கி வச்சிருக்காங்க, ஒவ்வொரு போன்ல கால் வருது, அந்த ஒவ்வொரு போனை தான் மெயின்டைன் பண்றாங்க. எப்ப போன் அடிச்சாலும் அவங்க ரூடா தான் பேசுவாங்க. இந்த மாதிரியே வந்துட்டு நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். உங்க சரௌண்டிங்ல இருக்கிறவங்க நீங்களும் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுலலாம் கொஞ்சம் அவேரா இருந்து காலேஜ் ஜாயின் பண்ணி உங்களோட இன்ஜினியரிங்கோ இல்ல மத்த எந்த ஆர்ட்ஸ் கோர்ஸ்னாலும் சஸ்டெயின் பண்ணி நல்ல ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேம் வந்து எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கறத எனக்கு நடந்த வரையும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். அது வரையும் டேக் கேர், பாய்.